ஒண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானுமே அப்படிதான் நினைக்கிறேன். வெளியூருக்கு ப்ரொஃபைல் லைட் ஒர்க்குக்கு நான் போகக்குள்ள அங்க இருக்கிற எலக்ட்ரிஷியன் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற எல்லா எலக்ட்ரிஷியன் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிங்க. ஒரு சில ஊர்ல மட்டும் எலக்ட்ரிஷியன் இன்னமும் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அங்க ப்ரொஃபைல் லைட் போட போன வீட்டுல ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றாங்க, இந்த ப்ரொஃபைல் லைட்டே உங்களுக்கு போதும், டீப் லைட் குண்டு பல்ப் எல்லாம் எதுக்கு, நாங்க எதுக்கு ஒயர் இழுத்து உங்க வீட்டுக்கு டீப் லைட் குண்டு பல்ப் எல்லாம் மாட்டி கொடுக்கணும், இந்த வெளிச்சமே போதும்னு சொல்றாங்க வீட்டுக்காரங்க கிட்ட. எங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வேலையை வந்து பாக்குறது தானே, எதுக்கு இப்பயே வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ப்ரொஃபைல் லைட் ஒரு கோடு பட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாதான், அதுக்கப்புறம் ஒரு கோட 2 கோட கூட பட்டி பார்த்துக்குங்க. அந்த வேலை வந்து ஒரு கோடு பட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்கை முடிச்சாதான் அதோட பினிஷிங் நல்லா இருக்கும். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒயர் ஈத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒயர் ஈக்கக்குள்ள அந்த ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரொஃபைல் லைட்ல அந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க வந்து பார்த்து தான் தருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் இந்த விஷயத்தை ரொம்ப பேசாம ஷார்ட்டா முடிக்கிறேன். எந்த ஊரா இருந்தாலும் சரி, எல்லா எலக்ட்ரிஷியனுமே ஒற்றுமையா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். நிறைய பேரும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம செய்யற வேலையை, இருக்கிற வேலையை நேசிச்சு செஞ்சா கண்டிப்பா வேலை நம்மளுக்கு தேடி வருங்க. இதை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க. அவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி ஒர்க்கை செய்யணும்ன்றத மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒர்க் தேடி வரும்.